இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்த நிறைய முக்கியமான அறிவிப்புகள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் சுதாஷினி ஃப்ரம் சுதாஷினி டாக்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில நிறைய அறிக்கைகள் விட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நலத்திட்டங்களை பத்தி சட்டமன்றத்தில் விவாதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பால் கொள்முதல் பத்தி தான். பால் கொள்முதல் இவ்வளவு நாளா வந்து ரூபாய் 38க்கு ஒரு லிட்டருக்கு வந்து 38 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 41 ரூபாய் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ காப்பீடு, நம்ம தமிழகத்துல மருத்துவ காப்பீடுல பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மருத்துவ காப்பீடுகளை பத்தி அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தியும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன அப்படி கொடுத்திருக்காங்கன்னா மருத்துவ காப்பீட்டுல பாத்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சமா இருந்தது 25 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி எல்லாம் நிறைய வந்து அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் செலவுல 400 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் மூலமா ரூபாய் 623.44 கோடி வந்து கோடி மதிப்பீட்டுல வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 471.80 கோடி அந்த வந்து ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் பிரிவு வந்து அந்த பிரிவுக்கே வந்து தனியா வந்து 471 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதும் இதுல பார்க்கப்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 84 கோடி அளவு மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும், ஒரு புற்றுநோய்க்கு மையமே தொடங்கப்படும் அப்படின்றத வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா 351 கோடி செலவுல மதிப்பீட்டுல வந்து மொத்தம் 6098 இடங்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து அதிகப்படும் அப்படின்றத வந்து டைரக்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இது வந்து நடத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 புதிய செவிலியர் கல்லூரிகள், அதாவது நர்சிங்ஸ்க்குன்னு 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதும் அவங்க அறிவிப்புல வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய அறிவிப்புகள் வந்து சட்டமன்றத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதையும் நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல இன்னைக்கு விவாதமும் நடந்துட்டு அதை ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எம்எல்ஏ வந்து ஷேர் பண்ண சபரி ஐயங்கார் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு விஷயத்த ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபன்னா இருக்கு அப்படின்னு, ஃபன்னாவும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத ஒரு சொன்னாரு. என்ன அப்படின்னா முன்னாடிலாம் எம்எல்ஏ அப்படின்னா யாருன்னே தெரியாது. நானுமே வந்து வரும்போது அந்த செக்யூரிட்டி வந்து என்ன கேட்டாரு, நீங்க யாரு, ஆட்டோல வந்து இறங்கும் போது நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்படின்றதையும், இப்ப வந்து சிஎம் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கறது அப்படின்றது ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கு. ரொம்ப வந்து எமோஷனலா அதை அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத 75,000 ரூபாய் அந்த கார் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு காசும் கொடுக்குறாரு அப்படின்றதும் அதுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகே, சோ இது மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய நலத்திட்டங்களை தாவேக அரசு கொண்டு வருமா, அந்த நம்ம அரசு வந்து நல்ல முறையில செயல்படும் அப்படின்றத நம்மளும் நம்புவோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே இமீடியட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சுதாஷினி டாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.